ஆண்டவரும் அருமைரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். நிலை நிற்கக்கூடிய காரியங்கள் எவை எவை என்பதை கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு வருகிறார். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், அது நமக்கு நிலைவரப்படும் என்று தியானித்தோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். துன்மார்கள் கவிக்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். நீதிமானுடைய வீடு நிலை நிற்க வேண்டுமே, ஆனால் நீதிமானுடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு வீடு நிலை நிற்க வேண்டுமே ஆனால் அது நீதிமானுடைய வீடா இருக்கணும். யார் நீதிமான்? யார் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு சொந்த ஜனமாய் மாற்றப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் நீதிமான்கள். ஏதோ நம்முடைய கிரியையினால சன்மார்க்கமான வாழ்க்கை வாழலாமே தவிர நீதிமான் என்கிற லிஸ்ட்ல நாம் வர முடியாது. பிரியமானவர்களே, அதைத்தான் ரோமரின் புஸ்தகத்தில் பவுல் முழுவதுமாய் எழுதும்போது சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினால எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? அவர்தான் என்னுடைய பாவங்களுக்காய் இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி தன்னுடைய வாயினால் யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வீடு நிலை நிற்க வேண்டும். ஆனால் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். அந்த நீதிமானுடைய வீடு ஞானத்தினாலே கட்டப்படுகிறதா இருக்கணும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். அப்போ ஒரு அறிவு, புத்தி, ஞானம் என்கிற ஒரு பொக்கிஷமாகிய அந்த தெய்வம் அவர்களோடு இருக்கும் பொழுதுதான் அந்த வீடு நிலைநிறுத்தப்படும். பிரியமானவர்களே, அந்த வீடு எதற்கும் அசையாமல் எதற்கும் அஞ்சாமல் நிலை பெறுகிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்க வேண்டுமே ஆனால் விவேகத்தினாலே கட்டப்படுகிறதா இருக்க வேண்டும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். ஞானம், அறிவு என்பவைகளின் பொக்கிஷம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரினால கட்டப்பட்டா மாத்திரம்தான், இயேசுவாகிய அவரின் மேல அவரை தலைவரா வச்சு அந்த வீட்டை கட்டும் பொழுதுதான் அந்த வீடு நிலை நிற்கிற வீடா இருக்கும். பிரியமானவர்களே, அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவன். பெருமழை வந்துச்சு, பெருங்காற்று அடிச்சிச்சு, அலைகள் அதன் மேல் மோதிச்சு, ஆனாலும் அந்த வீடு அசையாமல் உறுதியா இருந்துச்சு. காரணம் என்ன? கண்மலையின் மேல் அது கட்டப்பட்டிருக்கிறது. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடா இருந்தது. பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வீடு கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட வீடா இருக்குதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவாகி அந்த கண்மலை நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வீடு நிலை நிற்கிற வீடா இருக்கும். நீங்க அங்க பார்க்கலாம், விவேகத்தினாலே வீடு நிலைநிறுத்தப்படும். அப்போ ஒரு விவேகியான மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில பெறுகிற காரியங்களை நாம் குறித்து தியானிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள் எப்படி வாசிக்கிறோம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். 21ஆம் வசனம். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். அப்பனா குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு ஞானம், ஒரு விவேகம், ஒரு அறிவு என்பது கட்டாயம் அவசியம். அதனாலதான் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். 30ஆம் அதிகாரத்துல ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் குடும்பத்தை எப்படி நடத்துகிறாள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்க முடியுது. பிரியமானவர்களை, சங்கீதம் 127:1 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருது. ஆனா இங்க வீடு வீடுன்னு சொல்றது ஏதோ வீடு கட்டிடம் அல்ல, ஒரு குடும்பம். அந்த குடும்பம் கட்டப்பட வேண்டுமே ஆனால் விவேகத்தினாலே ஞானத்தினாலே கட்டப்படுகிறதா இருக்க வேண்டும். ஞானமாகி அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போடப்பட்ட வீடா இருக்கணும். அவரை முன் வச்சு எல்லா காரியத்தை செய்யும் பொழுதுதான் அந்த குடும்பம் நிலை நிற்கும். பிரியமானவர்களே, நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிச்சோம் இல்லையா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. அப்படின்னா என்ன? இந்த வேத வசனத்தின்படி வாழ தங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அவர்
கண்மலையின் மேல வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனை போல இருக்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வீடு நிலை இருக்கிறதா இருக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல யோசேப்பை குறித்து பார்வோன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார். உன்னை போல விவேகியும் ஞானமுள்ள மனுஷன் இந்த பூமியில ஒருத்தனும் இல்லை. ஏன் இந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, பார்வோன் இரவு நேரத்துல ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். என்ன அப்படின்னா, கொழுமையான 7 பசுக்கள், அவலட்சணமான 7 பசுக்கள், நன்கு வளர்ந்து முதிர்ந்த 7 கதிர்கள், சாவியான 7 கதிர்கள். இந்த கொழுமையான பசுக்கள், வளர்ந்து முதிர்ந்த கதிர்கள், இவைகளை இந்த அவலட்சணமான பசுக்கள், சாவியான கதிர்கள் விழுங்கி விட்டது. அப்போ இங்கே பார்வோன் கலக்கமடைஞ்சிருக்காரு. அதற்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறார். கர்த்தரை முன்னிட்டு சொல்லும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விவேகமுள்ள ஒரு மனுஷனை தேடி, உண்மையுள்ள ஒரு மனுஷனை தேடி ராஜா அவனுக்கு அதற்கு தலையாய் நியமிப்பாராக. எதற்கு? இந்த 7 வருடம் விளைந்த விளைவின் பலனை பண்டகசாலையில சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு தலைவன் அவசியம். அந்த தலைவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்? விவேகம் உள்ளவனாய் இருக்கணும், உண்மையுள்ளவனாய் இருக்கணும், தேவ ஆவியை பெற்ற மனுஷனாய் இருக்கணும். அப்படி இருக்கிற ஒருவரை ராஜா நியமித்து அவன் கையில கொடுத்தினா பஞ்சத்துக்கு தேசத்தை தப்புவித்துக் கொள்ளலாம் என்று யோசேப்பு அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 38ஆம் வசனத்துல 39ஆம் வசனத்துல பார்வோன் சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற உன்னை போல விவேகமும் உண்மையும் உள்ள வேற ஒரு மனுஷனும் இல்லப்பா, நீயே அந்த பொறுப்பெடுத்துக்கோ, தலைமைத்துவத்துல மாத்திரம்தான் நான் இருப்பேன், மற்ற எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, உனக்கு விரோதமா ஒருவனும் தன் காலையும் கையையும் கூட அசைக்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய உத்தரவு போட்டு அவனை தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றி முத்திர மோதிரத்தை போட்டு ராஜ வஸ்திரம் தரித்து தண்டனிட்டு பணியுங்கள் என்கிறதா ஒரு பெரிய காரியத்தை ராஜா அங்க செய்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா விவேகி நன்மை பெறுகிறவனாய் இருக்கிறான். சகோதரர்களா நினைச்சாங்க இதோட அவன் அழிஞ்சு போனான், இதோட அவன் நிலை நிற்கிற அனுபவம் அவனுக்கு இருக்காது, இதோட யோசேப்புன்ற ஒரு பேர் அழிஞ்சு போச்சு, நம்ம அப்பா பலவரன அங்கி அவனுக்கு செஞ்சு கொடுத்தாரு, அவன் அங்கி இதோட முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா என் தேவன் போட்ட திட்டம், விசேஷித்த ஆவியை அவனுக்குள்ள வச்சு, விசேஷித்த அபிஷேகத்தை அவனுக்குள்ள வச்சு அவன் நிலை நிற்கிற ஒரு அனுபவத்தை அவனுக்கு அங்க கொடுக்கறதுன்னு பார்க்க முடியும். அவனுடைய வீடு மாத்திரம் இல்லைங்க, எகிப்து தேசமே நிலை நிற்கிற ஒரு அனுபவத்தை நம்ம அங்க பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? விவேகம். ஆனா நீங்க அடுத்தடுத்து நீங்க பாப்பீங்கன்னா யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், விவேகமுள்ள மனிதர்கள் எல்லாருமே ஆசரிப்பு கூடார வேலையை செஞ்சாங்களாம். யாத்திராகம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், விசேஷமாக பெசலேயலை அவர் பெயர் சொல்லி அழைத்து விவேகமுள்ள ஆவியை அவனுக்குள்ள வச்சு அகோலியாவும் அவனும் ஆசரிப்பு கூடார வேலைகளை செய்கிறதற்கு அவனை பலப்படுத்தினார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விவேகம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரிடத்துல இருந்து தான் நான் பெற்றுக்கொள்ள முடிகிறது. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கலாம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த ஞானம், இந்த விவேகம் எங்க இருந்து கிடைக்குது? ஆவியானவர் இடத்துல இருந்து தான் கிடைக்குது. அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஆலோசனை தந்து நடத்துகிற கர்த்தர், அவர்தான் போதித்து நடத்துகிற தெய்வம். அவரிடத்துல இருந்துதான் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும், புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான், விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்ளுவான். 3ஆம் வசனத்துல பாருங்க, விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். எதனால? இந்த வேத வசனத்தினால. விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசம் மாத்திரமல்ல, அறிவிலே தேறுகிற ஒரு அனுபவம், பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு விவேகத்தையும் கொடுக்கிற ஒரு அனுபவம், நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம், எல்லாமே இந்த வேத வசனத்துல தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே நாம் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுவோம்.
வேத வசனத்தை சார்ந்து கொள்வோம். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நம்ம குடும்பம் கட்டப்படட்டும். நிச்சயமாகவே நம்முடைய வீடு நிலை நிற்கும். பிரியமானவர்களே, நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். முதலாவது அந்த வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாயிருக்கணும். ஞானமாகி இயேசுவின் மேல கட்டப்பட்ட வீடாயிருக்கணும். விவேகத்தினால் அறிவினால நிலைநிறுத்தப்படுகிற வீடாயிருக்கணும். விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். நிச்சயமாய் நம்முடைய வீட்டை கர்த்தர் நிலைநிறுத்துவா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் குடும்பம் எதுல தகர்க்கப்பட்டு போயிருமோ, நான் எதுல பிரிஞ்சு ஒன்றும் இல்லாம போயிருவனோ. நீங்க அங்கலாய்ப்போட இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, உங்க வீடு நிலை நிற்கும். பிரியமானவர்களே, உங்க குடும்பத்தை அவர் கட்டுவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நானும் என் கணவரும் பல ஆண்டுகளா பிரிஞ்சிருக்கிறோமே, என் வாழ்க்கை எங்க கட்டப்படும்னு நினைக்கலாம். நீங்க கர்த்தர் மேல உங்க குடும்பத்தை கட்டி பாருங்க. விவேகத்தினால புத்தினால உங்க வீட்டை கட்டி பாருங்க. பரிசுத்தாவியானவரின் ஒத்தாசையோடு கட்டி பாருங்க. வேத வசனத்தின் அடிப்படையிலே கட்டி பாருங்க. நிச்சயமாய் உங்க வீடு நிலை நிற்கும். பிரிந்து போன உங்க குடும்பத்தை அவர் இணைப்பார். உங்க வாழ்க்கை கட்டப்படும். உங்க சந்ததியார் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை குடியேற்றுவிப்பார்கள். பிரியமானவர்களே, ஆனா நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே உங்க வீடு நீதிமானுடைய வீடாய் மாற்றப்படும். கர்த்தர் கட்டுகிற வீடாய் மாற்றப்படும். அது நிலை நிற்கிற வீடாய் மாற்றப்படும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கிற வீடாய் மாற்றப்படும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இடிக்கப்பட்ட நிலைமையிலே, தகர்க்கப்பட்ட நிலைமையிலே யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். ஆண்டவரே, இடிக்கப்பட்ட மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தினுடைய வாழ்க்கையை திரும்ப எடுப்பித்து கட்டின கர்த்தர். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் கட்டுவீராக. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நிலை நிற்கட்டும். தகர்க்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவதாக. முன்போல் அதை நீர் ஸ்தாபிப்பீராக. பாழாய் கிடக்கிறவைகளை தேறுதலடைய செய்வீராக. ஆண்டவரே, அதன் அவாந்தர வெளியை ஏதேனை போலவும் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றுகிற கர்த்தர் அல்லவா? நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய வீடு நிலை நிற்கும். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வீடாய் மாறட்டும். அப்படிப்பட்ட குடும்பமாய் மாறட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்து பலிக்கட்டும். கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.